ஆனால் உண்மையான கீழ்ப்படி என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சுகத்தையும் எதிர்பார்க்காம, ஒரு பெனிஃபிஷியை எதிர்பார்க்காம, ஒரு ஆதாயத்தை எடுக்காம, அதுக்கு உங்கள் பாடுகளுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறது தான் மெய்யான கீழ்ப்படி சொல்லி இயேசு கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறத பார்க்கிறோம். தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. ஆனால் சில பேர் பார்ப்போம், இப்போ நம்ம நிறைய காரியங்களில் பைபிள் இருக்குது, நான் வாசிக்கல, நான் எல்லாம் தெரிஞ்ச விஷயனால நான் உதாரணமாக சொல்லிட்டு போகிறேன். எப்படி அப்படின்னா, தோமா எப்படி கீழ்ப்படிஞ்சா விசுவாசத்துக்கு? எப்படி கீழ்ப்படிஞ்சா? ரிசல்ட் ஓரியன்டாக கீழ்ப்படிஞ்சார். ஒரு பெனிஃபிஷியரி தான், ரிசல்ட் ஓரியன்டா. இதை கையை காட்டுங்க, காயத்தை காட்டுங்க, நான் செய்வேன், ஏற்றுக்கொள்ள. அற்ப விசுவாசி அப்படின்னார். அற்ப விசுவாசி அப்படின்னார் ஆண்டவர். திட்டினர். எல்லாம் அப்படிதான். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிஷியரி, ஒரு விளக்கம் கேட்பாங்க. சில நேரத்தில் விளக்கம், அதாவது ஒரு காரியத்துக்கு சொல்லுங்க, புரியுது கிடையாது. எதை சொல்ல வரேன்னா, ஒரு காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படினா அதுக்கு என்ன செய்யணும்? அதை கண்ணில் பார்க்கணும். இதை தருவீங்களா அப்படின்னு காயத்தை கண்ணில் காட்டினா நான் என்ன செய்யறேன்?